ஹாய் உறவுகளே, இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான பதிவுங்க. பெண்களாக பிறந்த எல்லாருமே இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா பணத்தட்டுப்பாடுன்றது வரவே வராதுங்க. அப்படி ஒரு பதிவு தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன். என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். நம்மளும் சேமித்து வைக்கணும், இருக்கிற பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம். அதுக்கு நம்ம தாங்க காரணம். பெண்களாக இருக்கிற நம்ம தான் முழு காரணங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ சேமிப்பு அப்படின்றத ஒன்று நம்ம ஏற்படுத்திக்கிறோமோ, அப்படி இருக்கும்போது பணத்தட்டுப்பாடுன்றது வரவே வராதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்றதை முழு வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பெண்கள் அதிகம் பணம் சேமிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி செலவை குறைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பர செலவுகளை குறைச்சே ஆகணுங்க. ஆடம்பர செலவுகளை என்னென்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருள் இருக்கும் நம்மக்கிட்ட, ஆனாலும் அது விற்க வருது, இல்லை நம்ம வெளியில் போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளை வாங்கிக்குவோம். ஆனால் ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த பொருள் இருக்கும், ஆனாலும் இது நல்லா இருக்குதே வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குறது, அது வேணாங்க. அதுதாங்க ஆடம்பர செலவு. அப்புறம் பார்த்திங்கன்னா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போவோம். குழந்தைங்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு குழந்தைங்களுக்கே எடுக்க போகிறோன்னு நினச்சிக்கோங்க. எடுத்து முடிச்சிட்ருப்போம். அப்புறம் பார்ப்போம், ஐயோ இந்த சாரீ நல்லா இருக்குதே எடுத்து வச்சுக்கிருவோம். ஆனால் நம்ம சாரியே பெரும்பாலும் கட்ட மாட்டோம், ஆனாலும் அந்த சாரீ எடுத்து வச்சுக்கிருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆடம்பர செலவுகளை தவிர்த்தோம் அப்படின்னா பெண்களாக இருந்த நம்ம குறைச்சிக்கணுங்க. செலவை அதிகமாக நம்ம செலவு பண்ணுறதை குறைச்சாலே முக்கால்வாசி எந்த ஒரு பணத்தட்டுப்பாடு இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அழகு சாதன பொருட்கள்னால் ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுறதுக்கான திங்ஸு, அப்புறம் பென்சில், இந்த மாதிரி நிறையா, அதாவது அழகு சாதன பொருட்கள் தேவையில்லாமல் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறது, அதுவும் கூட ஆடம்பர செலவுக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் முக்கியமானதுங்க. இப்போ கிச்சனில் ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். கிச்சனில் இப்போ தவா நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் வெளியில் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கோங்க, தவா இருக்குதுங்க அப்படின்னா அங்கேயும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அது ரொம்ப தப்பு தானேங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி நல்ல தவா இருக்கும், ஆனாலும் ஆஃபரில் கொடுக்குறாங்க, போய் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வைப்போம். இதையும் நம்ம அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆடம்பர செலவுகளை நம்ம ரொம்பவே குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சேமிப்பு உருவாகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு செலவை குறைக்க நம்மக்கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்களாக பிறந்த எல்லாருக்குமே மளிகை பொருள், கிச்சன் தாங்க நம்ம கையில் இருக்கும். அந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா, தேவையில்லாமல் என்ன செய்கிறது, அளவுக்கு அதிகமாக கடுகு, சீரகம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த பொருட்கள்லாம் என்ன செய்கிறது, நமக்கு என்ன தேவையோ அந்த மாதத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதிகமாக தேவையில்லாமல் வாங்கி வைக்க வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கே போனாலுமே பணத்தை அளவோடு எடுத்துகிட்டு போகணுங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போனால் நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குல்ல, அப்புறம் என்ன நம்ம கொஞ்சம் சேர்த்து ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தோணும். அதனால் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ, என்ன வாங்க போகிறோமோ அதுக்கான பணத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குங்க. அளவுக்கு அதிகமான பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா நம்ம செலவை நம்மளே குறைச்சிக்குவோம். ஐயோ 500 தான் நீ இருக்குதுப்பா, இதற்குள்ளே நம்ம செலவு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்னென்னலாம் வாங்க முடியுமோ அந்த 500 மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். எக்ஸ்ட்ரா 500 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 வச்சுருக்கோம்ல, நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், ஆடம்பரமாக எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். வேறு இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம தான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சேமிப்புன்றது தன்னால் உருவாயிடுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய். இது மாதிரி தினமும் புதுசாக ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காண்டி காத்துட்ருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய் நண்பர்களே, பாய்.